अस्मत्गुरुसमारम्भाम् यतिशेखरमध्यमाम् லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. சேரர் குலத்திலே அவதரித்து பெரிய சாம்ராஜ்யாதிபதியாக எழுந்தருளியிருந்த குலசேகர ஆழ்வார், ஆனால் அந்த சாம்ராஜ்யாதிபத்தியத்தை விரும்பாமல் எம்பெருமானுக்கு ஆட்பட்டிருத்தலையே தமக்கு பெரிய பேராக நினைக்கின்றார். அதன் காரணமாக பெருமாள் திருமொழியினுடைய 5ஆம் திருமொழியிலே அந்த எம்பெருமானிடத்திலே தமக்கு உள்ள அனன்யார்க சேஷத்துவம், அதாவது திருமந்திரத்திலே வெளியிடப்படுகிற ஒரு உயர்ந்த விஷயம் இது. எம்பெருமானை தவிர வேறு யாருக்கும் ஆட்படாதிருத்தல். நாம் நம்முடைய ஜீவாத்மா என்பது எப்படிப்பட்டது என்னால் சுதந்திரம் அல்ல, அதாவது சுவாதந்திரியம் உள்ளது அல்ல, அது அடிமைப்பட்டது. அடிமைப்பட்டது என்றால் கண்டவர்களுக்கும் அல்ல, அது எம்பெருமான் நாராயணன் அவன் ஒருவனுக்கே அடிமைப்பட்டது என்று அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த அனன்யார்க சேஷத்துவத்தை 10 பாசுரங்களிலே அருளி செய்கின்ற போது ஒவ்வொரு பாசுரத்திலேயும் ஒரு உதாரணத்தோடு தெரிவிக்கிறார். அதுதான் இந்த திருமொழியினுடைய சிறப்பு என்றே நாம் சொல்லலாம். பல பல உதாரணங்களை சொல்லிக் கொண்டு வந்தவர். அதாவது குழந்தையை, தாயை விட்டு பிரியாத குழந்தையைப் போல, கணவனை தவிர வேறு அறியாத மனைவியைப் போல, அரசனை தவிர வேறு அறியாத குடிமகளைப் போல என்று இப்படி பல பல உதாரணங்களை சொல்லிக் கொண்டு வந்தவர் 8வது பாசுரத்திலே கடலை சென்று அடைகின்ற ஆறுகளைப் போல என்று தெரிவிக்கின்றார். அதாவது நதீனாம் சாகரோ கதிகி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடல் என்பவனை கணவனாகவும் எல்லா நதிகளையும் அந்த கணவனை சென்று சேருகின்ற மனைவிகளாகவும் அப்படி இலக்கியங்களிலே கூறுவதுண்டு. அதையே இங்க உதாரணமாக ஆக்கி எப்படி அந்த கடலை சென்று நதி சேருகிறதோ அதே போல எம்பெருமானே நானும் உன்னையே புகழாக கொண்டிருக்கிறேன் என்று தெரிவிக்கிறார். இளஞ்சியாரெல்லாம் பரந்தோடி தொடுகடலே புக்கண்ணி புறம் நிற்க மாட்டாதமத்தவ போல் முகில் நிறத்தாய் காட்டம்மா ஆறுகள், பொக்கு இலங்கு ஆறுகள் என்று நன்றாக பறந்து பெருகுகின்ற அந்த ஆறுகள் இருக்கிறதே, அது பறந்து ஓடி என்று எல்லா இடத்திலும் அப்படி பறந்து ஓடுகின்றனவாம் ஆறுகள். கடைசியிலே அந்த ஆறுகள் அத்தனையும் எங்கே போய் சேர்கிறது என்றால் அவை ஆறெல்லாம் பறந்தோ தொடுகடலே புக்கன்றி என்று பெரிய கடல் சமுத்திரம் இருக்கிறதே, அதிலே போய் நின்றால்தான் அந்த ஆறுகளுக்கு அதாவது ஒரு திருப்தி ஏற்படுகிறதாம். அதுவரை அந்த ஆறுகள் ஓய்வதில்லையாம். தொக்கிலங்கி ஆறெல்லாம் பறந்தோடி தொடுகடலே புக்கன்றி, அந்த சமுத்திரத்தை புக்குந்தால் அல்லது நிலைநிற்க மாட்டாதவைகளாக அந்த ஆறுகள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட ஆறுகளைப் போலே என்று தம்மை சொல்லிக் கொள்கிறார். தொடுகடலே புக்கன்றி புறம் நிற்க மாட்டாதமற்று அவை போல். புறம் நிற்க மாட்டாதா என்றால் அந்த சமுத்திரத்திற்கு வெளியிலே அந்த ஆறுகளாலே நிற்க முடியாது. சமுத்திரத்தோடு போய் சேர்ந்தால்தான் அதுகளுக்கு ஒரு நிறைவு ஏற்படுகிறதாம். அதுபோல மிக்கிலங்கு முகில் நிறத்தாய் என்று நன்றாக கருத்திருக்கின்ற முகில் மேகம் போன்ற நிறத்தை உடையவனே, வித்துவக்கோட்டம்மா உன் புக்கிலங்கு சீரல்லால், உனக்கு உன்னிடத்திலே இருக்கக்கூடிய கல்யாண குணங்கள், அந்த கல்யாண குணங்கள் அல்லது நான் புக்கிலங்கான், எனக்கு வேறு புகலிடம் கிடையாது, அதைத்தான் நான் எப்பொழுதும் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று தெரிவிக்கின்றார். ஆகாஷாத் பதிதன் தோயம் யதா கச்சதி சாகரம் என்று அப்படி பெரிய தண்ணீர் எல்லாம் அப்படி மழையாக பொழிகின்றன, அதுதான் ஆறுகளாக பெருகுகின்றன. முடிவிலே அவைகளெல்லாம் எங்கே செய்கின்றன, யதா கச்சதி சாகரம் என்று முடிவிலே போய் அந்த கடலை அடைகின்றன. அந்த கடலை அடையாவிட்டால் ஆறுகளாலே தரித்து நிற்க முடியாது. அதுபோல எம்பெருமானே நானும் உண்மை அடையாவிட்டால் என்னால் தரித்திருக்க முடியாது என்று இந்த 8வது பாசுரத்திலே தெரிவித்தார். இதனாலே சுவாமி பாவம் என்கின்ற, அதாவது ஜீவாத்மாக்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு ஸ்வம் சொத்து, அந்த எம்பெருமான் சுவாமி. இந்த நவவித சம்பந்தத்திலே
ஒரு சம்பந்தமாக இது கொள்ளப்படுகிறது. சுவாமி என்றால் தலைவன், அவனுக்கு சொத்து என்றால் உடைமை. அந்த நதிகள் எல்லாம் அந்த கடலுக்கு உடைமையாகவும் அந்த கடலானது அந்த நதிகளுக்கெல்லாம் சுவாமியாகவும் சொல்லப்பட்டிருக்கிறபடியினாலே இங்கே சொஸ்வாமி பாவ சம்பந்தம் இங்கே தெரிவிக்கப்படுகிறது என்று கொள்ளலாம். அடுத்தபடியாக 9வது பாசுரம். அந்த 9வது பாசுரத்திலே மிகவும் ஆச்சரியமான ஒரு உதாரணத்தை காட்டுகிறார். என்ன உதாரணம் என்றால், ஒருவன் செல்வத்தை விரும்பினால் அவனுக்கு அந்த செல்வம் வந்து சேருவதில்லையா, ஆனால் செல்வம் வேண்டாம் என்று சொல்லுபவன் இடத்திலே செல்வம் தானே வந்து சேருகிறதா. அதுபோல எம்பெருமானே, நீ என்னை வேண்டாம் என்று சொன்னாலும் கூட நான் உன்னையே விரும்பி இருப்பேன் என்று சொல்லுகிறார். நேரடியாக அப்படி பார்க்கிற பொழுது செல்வத்தினுடைய ஸ்தானத்திலே தம்மையும் அந்த செல்வத்தை வந்து செல்வம் அடைகின்றவனுடைய ஸ்தானத்திலே பகவானையும் சொல்வது போல இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. பாசுரத்தை அனுபவிப்போம். என்னையேதான் வேண்டி நீள் செல்வம் வேண்டாதான் தன்னையே தான் வேண்டும் செல்வம் போல் மாயத்தான் என்னையேதான் வேண்டி நிற்பனடியே என்று இந்த பாசுரத்திலே குலசேகர ஆழ்வார் தம்மை செல்வம் போல காட்டிக் கொள்ளுகிறார். அதாவது இந்த செல்வத்திற்கு என்ன சுபாவம், என்ன தன்மை என்றால், நீள் செல்வம் வேண்டாதான் தன்னையே தான் வேண்டும் செல்வம். ஆக தன்னை வேண்டாதவன் எவன் இருக்கிறானோ அவனிடத்திலே தான் செல்வம் போய் சேருமா. அவர் உதாரணம் சொல்லுகிறார். அந்த மாதிரி குலசேகர ஆழ்வாருடைய உதாரணம் அமைந்திருக்கிறது. விரும்பி போனால் விலகி போகும், விலகி போனால் விரும்பி வரும் என்று உலகத்திலே ஒரு பழமொழி சொல்லுவார்கள். அதுபோல நீள் செல்வம் வேண்டாதான் எவன் இருக்கிறானோ அவனையே தான் வேண்டும் செல்வம் என்று அவனையே வேண்டிக் கொண்டு அந்த செல்வம் செல்லுகிறதா. அது நின்னையே தான் வேண்டி அவன் வேண்டாம் என்று சொல்லுகிறவன் எதனாலே வேண்டாம் என்று சொல்லுகிறான் என்றால், எனக்கு எம்பெருமானே போதும், எனக்கு செல்வம் வேண்டாம் என்கிறானா. நின்னையே தான் வேண்டி வித்துவ கோட்டம்மா உன்னையே வேண்டி எனக்கு செல்வம் வேண்டாம் என்று சொல்லுகிறான். ஆனாலும் அந்த செல்வம் என்ன செய்கிறது என்றால், தான் வேண்டும் செல்வம் என்று அவனையே போய் செல்வம் அடைகிறது. அதுபோல மின்னையே சேர்த்துகிரி வித்துவ கோட்டம்மா மின்னையே சேர்த்துகிரி என்னால் மின்னல் போல ஒளியை உடைய திகிரி சக்கராயுதத்தை உடைய வித்துவ கோட்டம்மா திருவித்துவ கோடு என்கிற திவ்ய தேசத்திலே எழுந்தருளிருக்கிற எம்பெருமானே, நான் என்ன செய்வேன், நீ என்னை வேண்டாம் என்று விலக்கினாலும் கூட நின்னையே தான் வேண்டி நிற்பனடியேனே, நான் உன்னையே வேண்டி நான் நிற்பேன் என்கிறார். ஆகையினாலே செல்வமானது எப்படி அவனை விரும்பாதவனிடத்திலே போய் அடைகிறதோ அதுபோல எம்பெருமானே, நீ என்னை கைவிட்டாலும், அதாவது எம்பெருமான் ஆழ்வாரை கைவிடவில்லை, ஆழ்வாரை கொண்டு இன்னும் கொஞ்ச நாள் இந்த உலகத்திலே அவரை இருத்தி வைத்து அவரை கொண்டு பாசுரங்களை அருளி செய்து அந்த பாசுரங்களை கொண்டு உலகத்தை திருத்த வேண்டும் என்பதற்காக சற்று தாமதிக்கிறான். ஆனால் ஆழ்வாருக்கோ அந்த தாமதத்தையும் பொறுக்க முடியாதபடியினாலே எம்பெருமான் நம்மை ஒதுக்கிவிட்டான் என்றே அவர் நினைத்து விட்டார் போல் இருக்கிறது. ஆகையினாலே அவர் என்ன தெரிவிக்கிறார், நின்னையே தான் வேண்டி நிற்பன் என்று உன்னையே நான் வேண்டி நிற்பேன் என்று இந்த பாசுரத்திலே ஆழ்வார் அருளி செய்கிறார். ஆஹா, இந்த பாசுரத்திலே காட்டப்பட்ட, அதாவது செல்வத்தை வேண்டாதவனுடைய நிலையிலே அந்த எம்பெருமானும் செல்வத்தினுடைய நிலையிலே ஆழ்வாரும் சொல்லப்பட்டதாக கூட நாம் இந்த பாசுரத்திற்கு அப்படி பொருள் கொள்ளலாம். அப்படி பொருள் கொள்ளப்படுகிற போது அந்த செல்வம் என்பது அனுபவிக்கப்படும் வஸ்துவாகவும் அந்த செல்வத்தை அனுபவிப்பவன் போக்தா அனுபவிக்கிறவன் என்கிற நிலையிலேயும் இருக்கிறபடியினாலே இந்த பாசுரத்திலே போக்திரு போக்ய பாவம் என்ற பாவம், அதாவது போக்தா என்றால் அனுபவிப்பவன், போக்யம் என்றால் அனுபவிக்கப்படுகிற பொருள், அதுபோல நமக்கும் எம்பெருமானுக்கும் உள்ள 9 விதமான உறவுகளிலே இதுவும் ஒரு உறவாக அப்படி காட்டப்பட்டிருக்கிறது. அந்த உறவு இந்த பாசுரத்திலே தெரிவிக்கப்படுவதாக நம்முடைய பெரியோர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். ஆஹா, செல்வத்தை வேண்டாதவனையே செல்வம் வேண்டுகிறது, செல்வம் விரும்புகிறது. அதுபோல வித்துவ கோட்டம்மா, நீ என்னை வேண்டாயே ஆயிடினும் நான் உன்னையே விரும்பி நிற்பேன் என்பதாக இப்படி 9 பாசுரங்களிலே 9 விதமான உதாரணங்களை காட்டிக்கொண்டே வந்தவர் கடைசியிலே இந்த பதிகத்தை கற்பவர்களுக்கு உண்டான பயனை அற்புதமாக தெரிவித்து இந்த திருமொழியை தலை கட்டுகிறார். வித்துவ கோட்டம்மா நீ வேண்டாயே ஆயிடினும்
மத்தாரும் பத்திலே நன்மே அவனைத்தாள் நயந்து ஒட்டவனை குலசேகரன் சொன்னார் நட்டமிழ் பத்தம் வல்லார் நன்னாரே. எம்பெருமான் தம்மை ஏற்றுக்கொள்ளவில்லையோ என்ற ஐயத்தினாலே என்ன தெரிவிக்கிறார் குலசேகர ஆழ்வார்? வித்துவக்கோட்டம்மா நீ வேண்டாயே ஆயிடினும், வித்துவக்கோட்டம்மானே நீ வேண்டாம் என்று என்னை விலக்கி தள்ளினாலும், உண்மையாக குலசேகர ஆழ்வாரை எம்பெருமான் விலக்கி தள்ளவில்லை. ஆனால் சற்று தாமதித்தான் அல்லவா இவர் விரும்பிய பேற்றை, அதாவது மோட்சத்தை தருவதற்கு. அதை நினைத்து ஆழ்வார் தம்மை அவன் விலக்கி வைத்து விட்டான் என்றே நினைத்தார். அதனால்தான் ஆரிசினத்தால் ஈன்ற தாய் என்று கோபத்தினாலே விலக்கி வைக்கிற தாயைப் போலே, கண்டார் இகழ்வனவே காதலன்தான் செய்திடணும் என்று கோபத்தினாலே கடுமையாக நடந்து கொள்ளுகிற கணவனைப் போலே என்று அந்த எம்பெருமானை சொன்னார். அதையே இங்கும் சொல்லுகிறார். வித்துவக்கோட்டம்மா நீ வேண்டாயே ஆயிடினும், நீ என்னை வேண்டாம் என்று விலக்கி வைத்தாலும் கூட மற்றாரும் பற்றிலேன், எனக்கு உன்னை தவிர வேறு பற்று கிடையாது, நீயே எனக்கு புகழ் என்று சொன்னவர் யார் என்றால் கொற்றவேல் தானை குலசேகரன். கொற்றவேல் என்றால் வெற்றியுடைய வேலை கையிலே உடையவர், தானே என்னால் பெரிய சைன்யத்தை உடையவர் என்ன, அப்படிப்பட்ட பெருமையெல்லாம் எனக்கு இருக்கிருந்தாலும் அதெல்லாம் நான் ஒரு பொருளாக நினைக்கவில்லை. அப்படிப்பட்ட குலசேகரன் சொன்ன நல் தமிழ் பத்தும் வல்லார், நல்ல அழகிய தமிழ் இனிமையான மாலைகள், இந்த 10 பாசுரங்களை வல்லவர்களுக்கு என்ன பயன் என்றால் அவர் நன்னார் நரகம் என்று அவர்களுக்கு நரகத்தை, அதாவது எம்பெருமானை விட்டு பிரிந்திருக்கிற ஒரு நிலைமை ஏற்படவே ஏற்படாது. அப்படி நற்றமிழ் பத்தும் வல்லார் நன்னார் நரகமே என்று அந்த எம்பெருமானிடத்திலே போய் என்னை நீ விலக்கி வைக்காதே என்று கேட்க வேண்டிய அவசியமே இல்லாதபடிக்கு அந்த எம்பெருமானோடு எப்பொழுதும் கூடியிருக்க பெறுவர் என்று சொல்லி இந்த பதிகத்தை தலை கட்டுகிறார். குலசேகர ஆழ்வாருடைய வேறு விதமான அனுபவம் அடுத்த பதிகத்திலே தொடர்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம்.